ஃபர்ஸ்ட் வந்து நான் சுந்தரனை சொன்ன அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். மொத்தம் 15 கேள்வி கொடுக்கும். ஓகேங்களா? 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துல 15 கேள்வி எழுதி தரணும். சங்கீத பாடத்துல இருந்து ஒரு மனப்பாடம் வசனம் எழுதணும். அது என்ன வசனம் எழுதணும்ன்றது நாம தான் சொல்லுவோம். அது கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த வெற்றி முதல் 3 நாளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். எல்லாருக்கும் பெண் இருக்குல்ல. அப்புறம் நாங்க ஆன்சர் எப்படி கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்றத சொல்றோம். 10 நிமிஷம் எழுதலாம். 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க டைம் எழுதிட்டீங்கன்னாலும் நம்ம காலத்தை வாங்கிப்போம். இருந்தாலும் முழு மதிப்பே வாங்கப்படாது. 2 மார்க் மைனஸ் சேர்க்கணும். ஏன்னா 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாலும் 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க எழுதிட்டாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்போம். 2 மார்க் மைனஸ் ஆகும். இன்னொன்னு, இப்போ 3 பேர் ஒரே மார்க் எடுத்துட்டீங்க. 3 பேருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படி கொடுக்க முடியும். அதனால என்னன்னா 10 நிமிஷத்துக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தெரியறதே எடுத்துக்கும். இப்போ 15 மார்க் எடுக்கிறாங்கன்னா 3 பேருமே 15 மார்க். யாரை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அதை ஃபர்ஸ்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுதுல? அப்படியே கையில பிடிச்சிக்கீங்க. யாரும் கொஸ்டின் படிக்காதீங்க. ஓகேவா? எல்லா கையில வந்துருக்கா? எல்லாம் முடிச்சவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் வந்து யார் உங்க கையில கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுறோம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ யாரும் பேசாதீங்க, பார்த்து எழுதாதீங்க. நாங்கள் டைமோட இதில் செக் பண்ணி வச்சிருக்கேன். யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்கன்றது கூட இதில் கால்குலேட் ஆகும். இப்போ டைம் ஸ்டார்ட்னா நான் ஆர்டர் வைஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தா யார் செகண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்றதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுத்தாலுமே 25 மார்க்குக்கு நாங்கள் கேள்வி கேட்கணும். 25 மார்க்கும் எடுக்கணும். அதுக்கு இல்லைன்னா யார் அது அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதே மாதிரி 10 நிமிஷம் தாண்டி கொடுத்தா -2 மார்க்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நாங்கள் கன்சிடர் பண்ணோம். எல்லாருமே நல்லா எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுறோம். நல்லா கிஃப்ட் வரும். தேங்க்யூ. டவுட் இருக்கா? இல்ல இல்ல அவங்க நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எழுதணும் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி பார்த்தா 8% மனப்பாடம் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா நம்ம வேற நீங்க அது மாதிரி அந்த வந்து நீங்க அப்படி தான போட்டுருக்கேன். இல்ல சார் ஓகே ஓகே இந்த ரெண்டு ஓகே. என் பொண்ணு அதான் சொல்லுது நீங்க 8 படிச்சு போறாங்க 8 என்ன பண்ணுங்க.
வாய்ப்பை இது உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அதில் இல்லாமல் எந்த பகுதியை தியானிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாதமும் 4வது வாரம் இதே எக்ஸாம் நடைபெறும். எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இவர்கள் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிறாங்களோ அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு மிக விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே 10 பேர் அடுத்த இந்த மாதம் நாங்கள் இன்னும் ஒரு 20 பேரை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக வருவீர்கள் என்று நம்புகிறோம். இப்பவே நீங்க அனுதின வேத வாசிப்பவர்கள் யாருன்னா இல்லைன்னா வந்து கேளுங்க, நாங்கள் தரோம். நீங்கள் அதை நினைவு வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.